இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அந்நாளது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 ஜம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 ஜம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. தேர்வு அட்டை மற்றும் புலமை வழிகாட்டி எனும் இருவேறு பெயர்களில் அமைந்திருக்கின்ற இந்த வினாவிடை தொகுப்பில் புலமை பரிசில் பரீட்சைக்கான 10 மாதிரி வினாவிடை பத்திரங்களும் தமிழ், கடிதம், நுண்ணறிவு, ஆங்கிலம், சிங்களம் ஆகிய பாடங்களை தழுவிய பயிற்சிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தேர்வு அட்டை மற்றும் புலமை வழிகாட்டி எனும் இவ்விரண்டு வினாவிடை தொகுதிகளையும் விசேட விலை கழிவில் பெற்றுக்கொள்ள உடன் அழையுங்கள். 0757400800 அல்லது www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசித்து ஆர்டர் செய்யுங்கள். தற்போது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்கே விநியோகிப்பதற்கான வசதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஏற்பாடு செய்துள்ளதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு திருகோணமலை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகளின் 3ஆம் கட்டம் திருகோணமலை கந்தளாய் பேராற்றுவழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கல்லூரி அதிபர் ஜனாப் ஹபீப் முகமது நௌஷாத் அவர்கள். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் ஆங்கில சேவை கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். விளம்பர ஒருங்கிணைப்பு MRM நியாஸ். தயாரிப்பாளர் ஜனாப் AM முகமது ரலீம். புள்ளி பதிவாளர் MNM இஸ்லான்.
நேரக்கணிப்பாளர்கள் ஆசிரியர் M.J. முஜம்மில், ஆசிரியை A. நசீரா ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள். கந்தளாய் கோட்டக்கல்வி படிப்பாளர் அஷேக் M.T.M. தாரிக் அவர்கள், திருமலை வலய ஆசிரிய ஆலோசகர் ரியாஸ், இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முகாமித்துவ பணிப்பாளர் முகமது கியாஸ் ஆகியோர். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தமணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கிண்ணியா மத்திய கல்லூரி அணியினர். எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் என் ஹாதி மஹமட், கிண்ணியா மத்திய கல்லூரி. சீனம் சென்றாயினும் சீர்கல்வி தேடு. அகழி யுத்தத்துக்கு பிறகு ஸ்லாத்துக்கு எதிரான நீண்ட சதித்திட்டங்களை உருவாக்கி வந்தோர் எக்கோத்திரத்தை சேர்ந்த யூதர்கள் ஆவர். அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணிக்கு ஒரு சந்தர்ப்பம். குறைசி கோத்திரம். சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை பனு நுலாயிர் கோத்திரத்தை சேர்ந்தோர். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து A.M. ருமான் அணித்தலைவர். நேரத்திற்கு செயற்படுவது முக்கியமில்லை, நேர்மையாக செயற்படுவதே முக்கியம். இதோ உங்களுக்கான கேள்வி. அகழி யுத்தத்தின் போது யூத கோத்திரத்தாரிடமிருந்து பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக இருக்கச் செய்ய யாருக்கு சொந்தமான கோட்டைக்கு அழைத்து சென்றார்கள்? அபுதாலிப் அவர்களுடைய. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. முத்தலிப். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. ஹஸ்ஸான் இப்னு ஜாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கோட்டை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி M.M. முஃப்தி. முயற்சி திருவனையாக்கும். சுவனவாசி என நற்செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் கணவருடைய பெயர் என்ன? யமானிய அவர்கள். அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியிலிருந்து இன்னும் ஒருவர். எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை விடுகிறோம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. இவருக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம் P.N. ஃபாத்திமா ரக்சானா. கடமையில் இருந்தாலும் கவனமாக இரு. இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகளாரின் அன்பு புதல்வி கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் புதல்வரான நபிகளாரின் பேரனுக்கு பாலூட்டி வளர்க்கும் பொறுப்பை உம்முல் பஹஜ் ரலி அன்ஹா அவர்கள் ஏற்றார்கள். அந்த பேரனின் பேர் என்ன? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி A. தன்சீம். நம்மை நாமே கேள்வி கேட்காதவரை நம் தவறை உணரப்போம். இதோ உங்களுக்கான கேள்வி. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் எத்தகைய பெயர் பெற்று திகழ்ந்தார்? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. அர்ரிம். சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. எந்த அணியினரும் சரியாக பதிலளிக்க முன்வரவில்லை. சரியான விடை ஜின். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் M.M. மாஷா ஹிஃப்லா, வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம். உங்களால் புதிதாக யாரையும் உருவாக்கிட முடியாது. நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது சிறந்த வழிகாட்டலே ஆகும். இதோ உங்களுக்கான கேள்வி. தியாக உணர்வுக்கு வாய்ப்பளித்த காதிசியா சண்டை எந்த நாட்டில் இடம்பெற்ற முக்கிய யுத்தமாகும்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். எகிப்து. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. ஆர்மீனியா. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஈராக். ஈராக் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி M.A. அமாஸ் அஹமட். எங்களின் ஆயுதம் துவா. இதோ உங்களுக்கான கேள்வி. கமரூன் நாட்டின் மேற்கு பகுதியை பிரித்தானியாவும் கிழக்கு பகுதியை பிரான்சும் தமது காலனித்துவ நாடாக வைத்திருந்தன. மக்களின் கடுமையான போராட்டத்தை தொடர்ந்து எத்தனையாம் ஆண்டில் சுதந்திரம் பெற்றுக் கொண்டது?
1955, 1959, 1961, 1965. 1961. 1961 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MSF ரிஃப்னா, வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம். முதலில் யோசி பிறகு பேசு. இதோ உங்களுக்கான கேள்வி. தம்முடைய புதல்வர்கள் போரில் வீர மரணம் அடைந்த செய்தியை அன்னை கன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேள்விப்பட்டதும் உயர்ந்த பதவியை வழங்கி இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்றார். அந்த உயர்ந்த பதவி என்ன? யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுதல். இல்லை, அந்த விடை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியான விடை கூறுவதற்கு அந்த அணியினருக்கு சந்தர்ப்பம், ஷஹீத். எதிர் அணியினருக்கு சந்தர்ப்பம். இரு அணியினரும் பதிலளிக்க தவறிவிட்டார்கள். சரியான விடை ஷஹாதத். ஷஹாதத் என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் இறுதி போட்டியாளர், முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி W. அஃப்ஹாம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். புத்தகம். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீரச் செயல்களுக்கு சான்றாய் அமையும் 2 போர்கள் எவை? பத்ர் போர், உஹது போர். பத்ர், உஹத் போர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் இறுதி போட்டியாளர் வெள்ளை மணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம் T. ஃபாத்திமா ஜஹ்ரா. தகுதி இல்லாதவர்களிடமும் தேவை இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம். இதோ உங்களுக்கான கேள்வி. 1984 ஆகஸ்ட் 4ஆம் தேதி பர்கினோ ஃபாசோ என்று பெயர் மாற்றப்பட்ட நாடானது எத்தனையாம் ஆண்டு வரை அப்பவோல்தா என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்தது? 1960 வரை, 1977 வரை, 1965 வரை, 1966 வரை? 1965. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 1970. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. 1977. அந்த விடையும் தவறானது. சரியான விடை 1960 வரை அப்பவோல்டா என்ற பெயரால் அது அழைக்கப்பட்டு வந்தது. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறியத் தருவதற்கு முன்பாக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளரை நினைவூட்டுகிறோம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெமடகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், மும்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெமடகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட்மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. தேர்வு அட்டை மற்றும் புலமை வழிகாட்டி எனும் இரு வேறு பெயர்களில் அமைந்திருக்கின்ற இந்த வினாவிடை தொகுப்பில் புலமை பரிசில் பரீட்சைக்கான 10 மாதிரி வினாவிடை பத்திரங்களும் தமிழ், கடிதம், நுண்ணறிவு, ஆங்கிலம், சிங்களம் ஆகிய பாடங்களை தழுவிய பயிற்சிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தேர்வு அட்டை மற்றும் புலமை வழிகாட்டி எனும் இவ்விரண்டு வினாவிடை தொகுதிகளையும் விசேட விலை கழிவில் பெற்றுக்கொள்ள உடன் அழையுங்கள். 0757-400-800 அல்லது www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசித்து ஆர்டர் செய்யுங்கள். தற்போது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்வதன்
மூலம் உங்கள் வீட்டிற்கே விநியோகிப்பதற்கான வசதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஏற்பாடு செய்துள்ளதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். முதலாம் சுற்றின் பெறுபவர்களை போட்டியாளர்களுக்கும் நேர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அறியத் தருவதற்கு முன்பாகவும் இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவும் இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. உலக உணவு வேலை திட்டம் என்பதால் வரும் சுருக்கத்தின் ஆங்கில எழுத்துக்கள் எவை? இதோ விடை தெரிந்த பார்வையாளர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார். நான் MS அஸ்கர், ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். WFP என்பது சரியான விடை. வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம், உலக உணவு வேலை திட்டம். அவருக்கான அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள். இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் AM ருமான், வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம் அணித்தலைவர். இதோ உங்களுக்கான கேள்வி. எள்ளிலும் சிறியது மிகச் சிறிய அளவு என்பதை கிழக்கு மாகாண பேச்சு வழக்கில் எவ்வாறு அழைப்பர்? அது எவ்வாறு? ஒழுப்பம். ஒழுப்பம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் அணித்தலைவர் கிண்ணியா மத்திய கல்லூரி N ஹாதிம் அகமது. இலங்கையின் கிழக்கு பிரதேச பேச்சு வழக்கில் ஒன்னா எனும் சொல் எத்தகைய கருத்தை கொடுக்கிறது? மாட்டேன், முடியாது, இயலாது. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம் PN ஃபாத்திமா ரக்ஷானா. பிரித்தானியர் ஆட்சியின் போது அமெரிக்க மிஷனரி சங்கம் இலங்கைக்கு வந்த காலம் எத்தனையாம் ஆண்டு? 1814. அவர் சருகிவிட்டார். அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். 1815. நீங்களும் சருகிவிட்டீர்கள். எதிர்த்தரப்பினருக்கு சந்தர்ப்பம். 1816. 1816 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி MM முஃப்தி. அமைதிக்கான பல்தரப்பு ராஜதந்திரம் தொடர்பான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் இந்த மாதம் எத்தனையாம் தேதி? அக்டோபர் 15. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. மே 11. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம் MM மாஷா ஹிஃப்லா. வேர்ல்ட் ஆர்ட்ஸ் டே, உலக கலைகள் தினம் கொண்டாடப்படுவது எந்த மாதம் எத்தனையாம் தேதி? செப்டம்பர் 11. சந்தர்ப்பம் அதே அணிக்கு. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். ஏப்ரல் 25. அந்த விடை பூரணமடையவில்லை. சரியான விடை ஏப்ரல் 15. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி A தன்சீம். இதோ உங்களுக்கான கேள்வி. கிறிஸ்துவ சமயத்தை இந்த நாட்டில் பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்த மிஷனரி இயக்கங்களில் பேப்டிஸ்ட் மிஷனரி சங்கம் எந்த ஆண்டில் இலங்கைக்குள் பிரவேசித்தது? 1637. விடை தவறு. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். 1812. 1812 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MSF ரிஃப்னா, வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம். You hadn't lived in London எனும் வசனத்துக்கான டேக் கட்டமைப்பு had you என அமையுமாயின் you don't study English எனும் வசனத்துக்குரிய டேக் எவ்வாறு அமையும்? You do not study in London. That's wrong. தவறு. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். Do you என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MA அமாஸ் அகமது, கிண்ணியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கு வருகின்ற கேள்வியை கேளுங்கள். You were not at school on Friday என்ற வசனத்துக்கான மேற்கோள் அமைப்பு were you என்பது போன்று you can't read this book என்பதற்கான டேக் வசனம் எவ்வாறு அமையும்? Can you read this book? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். Can you?
கேன் யூ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வெள்ளைமணல் அல் அசர் முஸ்லிம் மகா வித்தியாலயம் 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் டி ஃபாத்திமா ஜஹ்ரா. இதோ உங்களுக்கான கேள்வி. சட்டம் தொடர்பான வரைவிலக்கணத்துக்கான வரிசையில் அரசினால் செயல்படுத்தப்படும் உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான ஒரு தொகுதியே சட்டமாகும். இவ்வாறு கூறியவரின் பெயர் என்ன? T.H. கிரீன், கார்னர், டைசி, ஆஸ்டின். T.H. கிரீன். T.H. கிரீன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வெள்ளைமணல் அல் அஸ்ஸர் முஸ்லிம் மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி W. அப்ஹாம். இதோ உங்களுக்கான கேள்வி. சட்டம் என்பது இறைமையுடைய அரசியல் அதிகாரத்தால் விடுக்கப்படும் கட்டளையாகும். அதனை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இவ்வாறு கூறியவர் வில்லியம்ஸ், கிரீன், ஜான் ஆஸ்டின், ஜான்சன். வில்லியம்ஸ். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஜான் ஆஸ்டின். ஜான் ஆஸ்டின் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. இரு சுற்றுக்களாக நடைபெற்ற முடிவுகளை அறியத் தருவதற்கு முன்பாக அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் 1 முதல் 9 வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன. ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. தேர்வு அட்டை மற்றும் புலமை வழிகாட்டி எனும் இருவேறு பெயர்களில் அமைந்திருக்கின்ற இந்த வினாவிடை தொகுப்பில் புலமை பரிசில் பரீட்சைக்கான 10 மாதிரி வினாவிடை பத்திரங்களும் தமிழ், கடிதம், நுண்ணறிவு, ஆங்கிலம், சிங்களம் ஆகிய பாடங்களை தழுவிய பயிற்சிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தேர்வு அட்டை மற்றும் புலமை வழிகாட்டி எனும் இவ்விரண்டு வினாவிடை தொகுதிகளையும் விசேட விலை கழிவில் பெற்றுக்கொள்ள உடன் அழையுங்கள். 0757-400-800 அல்லது www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசித்து ஆர்டர் செய்யுங்கள். தற்போது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்கே விநியோகிப்பதற்கான வசதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஏற்பாடு செய்துள்ளதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். நடந்து முடிந்த போட்டியிலே அதி கூடுதலான புள்ளிகளை பெற்ற கிண்ணியா மத்திய கல்லூரி போட்டியாளர் என் ஹாதிம் அகமது. இவருக்கான பரிசிலை வழங்கி வைக்கின்றார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தாரின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள். கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அழைப்பது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அதிபர் JM மாஹிர் அவர்களை கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இங்கு மேடை கலைக்கின்றோம். இதோ போட்டியின் இறுதி பெறுபேறு 30 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வெள்ளைமணல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகா வித்தியாலயம். 50 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. 20 மேலதிக புள்ளிகளால் கிண்ணியா மத்திய கல்லூரி வெற்றியீட்டிக் கொள்கிறது.
அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரிஸ். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம்ஸ்